வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் ஃப்ளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் கம்பைன் பண்ணி எடுத்திருக்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கீழே லைவ் சேட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் உங்களோட ஆன்சர்ஸை சொல்லலாம். When the soils are carried away by force of gravity, they are known as. ஒரு சாயில் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த சாயிலுக்கு பேர் என்ன? Transported soil and residual soil. Option A transported, option B residual soil. When the soils are carried away by force of gravity, they are known as. ஆன்சர் தெரிஞ்சதா கீழே லைவ் சேட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் உங்களோட ஆன்சர்ஸை சொல்லலாம். So answer is transported. When the soils are carried away by force of gravity, they are known as transported soil. அடுத்த question. The unit of force in SI unit is. The unit of force in SI unit is. Force ஓட SI unit என்ன? கிலோகிராம், நியூட்டன், வாட் and dyne. கிலோகிராம், நியூட்டன், வாட், dyne. The unit of force in SI unit is. So force ஓட SI unit Newton. Option B Newton. அடுத்த question. Effect of force on a body depends upon. Effect of force on a body depends upon magnitude, direction, position or line of action and all of above. The effect of force on a body depends upon magnitude, direction, position or line of action and all of the above. ஸோ ஒரு பாடியில் ஃபோர்ஸ் வந்து செயல்படும் போது அதோட எஃபெக்ட் வந்து எதை பொறுத்து அமையுது? ஸோ மேக்னெட்யூட், டைரக்ஷன், பொசிஷன் ஆர் லைன் ஆஃப் ஆக்ஷன், இந்த 3 ஆப்ஷனுமே ஒரு பாடியில் வந்து ஃபோர்ஸ் செயல்படும் போது இந்த 3 ஆப்ஷனை பொறுத்து தான் அதோட எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் எபோவ். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் எ பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் மேக்னெட்யூட், டைரக்ஷன், பொசிஷன் அண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஒரு ரீசன் கொடுத்துட்டு அந்த ரீசனில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஆப்ஷன் ஏல உள்ளது. த கன்சப்ஷன் ஆஃப் வாட்டர் இன்க்ரீசஸ் with increase in the distribution pressure. The consumption of water increases with increase in the distribution pressure. So water ஓட consumption வந்து அதிகரிக்கும் போது distribution pressureம் அதிகரிக்கும்னு கொடுத்துருக்காங்க. கீழே அதுக்கான ரீசன், higher distribution pressure causes more losses and waste of water. Higher distribution pressure causes more losses and waste of water. அதிகமான டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர் இருக்கும்போது வாட்டர் அதிக அளவில் வேஸ்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறது கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர் வந்து அதிகரிக்கும். அப்படி ப்ரெஷர் அதிகரிச்சதுன்னா லாஸ் ஆஃப் வாட்டரும் அதிகரிக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன் கீழே போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் த நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஆன்சர் இஸ் ஃபஸ்ட் இருக்குது தான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஒரு இடத்துல வந்து அதிகமாக வாட்டர் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு ப்ரெஷர் ஏற்படும், அதிகமாக அந்த இடத்துல வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட் இது வந்து ரைட்டு. அதே மாதிரி அதிக டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிற இடத்துல வாட்டர் லாஸஸும் வந்து அதிகமாகும். ஸோ அப்போது இந்த ரெண்டுமே கரெக்டு. இதுக்கான கரெக்டான ரீசன் தான். ஸோ அதனால தான் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்த கொஸ்டின். த பர் கேபிட்டல் கன்சம்ஷன் ஆஃப் லொக்காலிட்டி இஸ் அஃபெக்டட் பை. த பர் கேபிட்டல் கன்சம்ஷன் ஆஃப் லொக்காலிட்டி இஸ் அஃபெக்டட் பை கிளைமேட்டிக் கண்டிஷன், குவாலிட்டி ஆஃப் வாட்டர், டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர். ஸோ ஒரு இடத்துல பர் கேபிட்டல் கன்சம்ஷன் வந்து எதை பொறுத்து அமையுது? கிளைமேட்டிக் கண்டிஷன், குவாலிட்டி ஆஃப் வாட்டர், டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்தும் பர் கேபிட்டல் கன்சம்ஷன் வந்து வேறுபடும். ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அந்த இடத்துல வந்து ரொம்ப வாட்டர் வந்து தேவைப்படும். இதுவே ரொம்ப கோல்டான பிளேஸாக இருக்குன்னா அந்த இடத்துல வாட்டர் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது கிளைமேட்டிக் கண்டிஷனும் ஒரு பர் கேபிட்டல் கன்சம்ஷனுக்கு ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் வாட்டர், வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்தும் வாட்டரோட தேவைகள் வந்து அதிகரிக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷரை பொறுத்தும் பர் கேபிட்டல் கன்சம்ஷன் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே
அஃபெக்ட் பண்ணுறது தான் per capital consumption. ஸோ அப்போது ஆன்சர் இஸ் ஆல் 1, 2, 3. ஸோ மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். The per capital consumption of locality is affected by climatic condition, quality of water, distribution, pressure. அடுத்த question. Select the correct relationship between porosity N, specific yield Y and specific retention R. Select the correct relationship between porosity, specific yield and specific retention. So N, Y and R. Porosity, specific yield, specific retention. So இது மூணுக்கும் உள்ள கரெக்டான ரிலேஷன்ஷிப் எது? N equal to Y plus R, Y equal to N plus R, R equal to N plus Y, R greater than N plus Y. So correct answer is N equal to Y plus R. So porosity equal to, so porosity equal to specific yield plus specific retention. So the formula porosity equal to specific yield plus specific retention. So N equal to Y plus R. This is the correct answer. அடுத்த question. In an internal focusing type of telescope, the lens provided is. In an internal focusing telescope, the lens provided is concave, convex, plano-convex and plano-concave. So internal focusing type telescope la lens எந்த இடத்துல provide பண்ணிருப்பாங்க? concave side or convex, plano-convex and plano-concave. So answer is concave. An internal focusing telescope, the lens provided on the concave. அடுத்த question. A pycnometer is used to determine. A pycnometer is used to determine water content and voids ratio, specific gravity and dry density, water content and specific gravity, voids ratio and dry density. So pycnometer எதை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறோம்? Water content and voids ratio, specific gravity and dry density, water content and specific gravity, voids ratio and dry density. So pycnometer is used to determine water content and specific gravity. So it is the correct option. A pycnometer is used to determine water content and specific gravity. அடுத்த question. In which of the following pairs both trees yield softwood? In which of the following pairs both trees yield softwood? ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ரெண்டுமே சாஃப்ட்வுட்டுக்கான ஆப்ஷன் எது? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் டியோடர் அண்ட் சிஷம், சிர் அண்ட் சால், சால் அண்ட் டீக், சிர் அண்ட் டியோடர். ஸோ ரெண்டுமே சாஃப்ட்வுட்டாக இருக்கிற காம்பினேஷன் எது? டியோடர் அண்ட் சிஷம், சிர் அண்ட் சால், சால் அண்ட் டீக், சிர் அண்ட் டியோடர். ஸோ இதில் சிஷம் வந்து ஹார்ட்வுட்டு, ஸோ அது சாஃப்ட்வுட் வெரைட்டியில் வராது. ஸோ அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து டீக்கும் ஹார்ட்வுட் வெரைட்டியில் வரக்கூடியது தான். இதில் சிர் மட்டும்தான் சாஃப்ட்வுட்டு, சால் வந்து ஹார்ட்வுட்டில் வந்துடும். ஸோ அப்போது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், சிர் அண்ட் டியோடர். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் போத் ட்ரீஸ் ஈல்டு சாஃப்ட்வுட் இஸ் சிர் அண்ட் டியோடர். ஸோ இது ரெண்டும் தான் சாஃப்ட்வுட், சிர் அண்ட் டியோடர் தான் சாஃப்ட்வுட். அடுத்த கொஸ்டின். Which of the following timbers is suitable for making sports good? Which of the following timber is suitable for making sports goods? Mulberry, mahogany, sal and deodar. ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ட்ரீஸ் எது? மல்பெரி, மஹோகனி, சால் அண்ட் டியோடர். ஸோ ஆன்சர் இஸ் மல்பெரி. ஸ்போர்ட்ஸ் குட்க்கு தயாரிக்கிறது வந்து மல்பெரியில் தான். So which of the following timber is suitable for making sports good is called mulberry. ஸோ இதோட இந்த வீடியோவில் உள்ள பார்த்த கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.